ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். சம்மர் வந்துருச்சு, மாங்காய் சீசனும் வந்துருச்சு. இப்போ இந்த சீசன்ல மாங்காய் நிறைய கிடைக்கும்ல. இந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி மாங்காய் வாங்கி ஒரு சூப்பரான ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூட கவலை இல்லாம நம்ம ஊறுகாய் சாப்பிடலாம். இது வந்துட்டு நாம இன்னைக்கு ஆந்திரா ஸ்டைல்ல ஆவக்காய் ஊறுகாய் செய்ய போறோம். பார்க்கும் போதே செமையா இருக்குல்ல. ஊறுகாய் யாருக்கு தான் பிடிக்காது? ஒரு துண்டு ஊறுகாய் இருந்துச்சுன்னா சாப்பாடே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவோம். இந்த ஊறுகாய் செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க அடுப்பே பத்த வைக்க தேவையில்லை, ஈஸியா செஞ்சிடலாம். இந்த ஆவக்காய் ஊறுகாய் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இந்த ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த ஈஸியான ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாங்காவை வந்துட்டு நல்லா வாங்கி கிளீன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸா வெட்டி வச்சிருக்கேன். இதுல முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, இது வந்து ஈரமே இருக்கக்கூடாது. வாங்கிட்டு வந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி பீசஸா வெட்டிக்கோங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விதையை மட்டும் எடுத்துட்டு இந்த ஓடு மாதிரி இருக்குள்ள ஒரு பகுதி அதோட சேர்த்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இந்த ஓடு இருந்ததுனாலும் மாங்காய் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். முக்கியமா இதுல வந்து எந்த ஒரு ஈரப்பதமே இருக்கக்கூடாது. வெட்டினதுக்கு அப்புறமும் நல்லா ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை டவுட்டா இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் வெயில்ல வச்சு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து ஊறுகாய் செய்யலாம். அப்பவும் வந்துட்டு ஈரப்பதம் இல்லாம நல்லா இருக்கும். இப்ப நம்மளோட மாங்காய் வந்துட்டு வெட்டி ரெடியா இருக்கு. 1/2 கிலோ மாங்காய் வந்துட்டு இந்த கப்ல 6 கப் இருந்துச்சு. அளந்து பார்த்தா 6 கப் மாங்காய் துண்டுகளுக்கு நம்ம எவ்வளவு மசாலா சேர்த்தணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஊறுகாவை மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரையான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, 1 கப் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 6 கப் மாங்காவுக்கு 1 கப் சில்லி பவுடர் வேணும். நான் வந்துட்டு 3/4 வாசி காஷ்மீர் சில்லி பவுடரும் 1/4 வாசி நம்ம நார்மல் சில்லி பவுடரும் சேர்த்திருக்கிறேன். அதுல காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துனீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் ஊறுகாய் பாக்குறதுக்கு. காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்க நார்மல் சில்லி பவுடரே போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு போட்டீங்கன்னா போதும். இப்போ இது 1 கப் எடுத்திருக்கோம், நம்ம இதுல சேர்த்திக்கலாம். இது வந்து கடுகு பொடி. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா ஆவா அப்படின்னா கடுகு அப்படின்னு தான் அர்த்தம் தெலுங்குல. கடுகு சேர்த்தி செய்யறதுனாலதான் இதுக்கு ஆவக்காய் ஊறுகான்னு பேரு. நம்ம வந்துட்டு பச்சையா கடுகை வந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கோர்ஸான பவுடரா ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 கப்பு கொஞ்சம் எச்சா கிடைக்கும். நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இதுல கடுகு பொடி. இந்த வறுக்கவெல்லாம் தேவையில்லை, பச்சையா தான் அரைச்சிருக்கிறோம். இந்த அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு கடுகு தூள் சேர்த்திருக்கிறேன். 1 கப் அளவுக்கு உப்பு, கல் உப்பு எடுத்து அதை வந்துட்டு மிக்சியில இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க. கல் உப்பு தான் சேர்த்தணும், அப்பதான் வந்துட்டு ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும். இப்போ 1 கப் வந்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இதுல வெந்தயம், பச்சை வெந்தயம் இத அப்படியே சேர்த்திக்க போறோம். நம்ம ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் வெந்தயம். இப்போ அதே கப்ல 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் இப்போ சேர்த்தலாம். எண்ணெய் இன்னும் சேர்த்தணும். ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் திருப்பவும் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் இன்னும் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்துட்டு கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும், அப்பதான் வந்துட்டு ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மாதிரி. நம்ம சேர்த்துற நல்லெண்ணெய், கல்லுப்பு, அப்புறம் கடுகு எல்லாமே வந்துட்டு இந்த ஊறுகாய் கெட்டு போகாம பாத்துக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டாதான் உங்களுக்கு வந்துட்டு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்கும். ஊறுகாய்க்கு மேல இந்த எண்ணெய் வந்துட்டு மிதங்கணும், அந்த அளவுக்கு இருந்தாதான் ஊறுகாய் நல்லா இருக்கும். நம்மளோட ஊறுகாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் பூண்டு கூட சேர்த்துவாங்க. பூண்டு, உளிச்ச பூண்டு. உங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா நீங்க பூண்டு இதுல சேர்த்திக்கலாம். ஒரு கை அளவுக்கு பூண்டு வந்துட்டு உளிச்சு சேர்த்திக்கலாம். நான் இதுல பூண்டு சேர்த்துல இன்னைக்கு. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாங்கால இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்ல பீங்கான் ஜாடியிலயோ எதுலயாவது வந்துட்டு போட்டு ஒரு 4 நாளைக்கு டெய்லியும் மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை
மறக்காம மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 15 நாள் கழிச்சு இந்த ஊறுகாய் வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஊறி கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் இது வந்து கெட்டு போகாம இருக்கும். நீங்க வந்து கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா, ஆத்து புகாம தண்ணி படாம அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து 1 வருஷம் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் இந்த ஊறுகாய். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஜாடியிலயோ இல்ல பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லையானோ மாத்திடலாம். ஊறுகாவை நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல மாத்திட்டேன். இப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு எண்ணெய் இந்த மசாலா எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதுல. ஆனா இது ஊற ஊற பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும், அந்த எண்ணெய் எல்லாம் மேல மிதந்து கரெக்டா ஆயிடும். நம்ம டெய்லி மறக்காம மிக்ஸ் பண்ணி மட்டும் விடணும். இப்போ 4 நாள் மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதனால நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு வேற ஜாடிலையோ இல்லைன்னா டப்பாலையோ மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது ஊறட்டும். நம்ம ஊறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் 4 நாள் கழிச்சு. இப்போ 4 நாள் ஆச்சு நம்ம ஊறுகாய் கலந்து வச்சு. இங்க பாருங்க, இப்போ வந்துட்டு கலர் எல்லாம் மாறி இப்போ வந்து நல்லா ஊறிச்சு. நம்ம வைக்கும் போது பாத்தீங்கன்னா எண்ணெயே இல்லாத மாதிரி இருந்துச்சுல. இப்ப பாருங்க எவ்வளவு எண்ணெய் மேல வந்து நிக்குதுன்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் வந்து மேல தெளிஞ்சு நின்னுச்சுன்னா ஊறுகாய் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இன்னும் ஒரு 10 நாள் ஊறிச்சுன்னா இன்னும் சூப்பரா ஆயிடும் நம்மளோட மாங்காய் ஊறுகாய் நல்லா ஊறி. நான் சொன்ன மாதிரி இதை வந்துட்டு சேஃபா வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்துட்டு 1 வருஷம் வரைக்கும் கூட கெட்டு போகாம இருக்கும். நீங்க நிறைய செஞ்சு கூட நீங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஜாடியில போட்டு. இதே மாதிரி நீங்களும் வந்து அவக்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.